நம்ம வந்து ஃப்ளஃபியான ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆனியனை வந்து நல்ல க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து நான் சீக்ரெட் சொல்கிறேன், நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. இப்போது கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு வந்து நான் இவ்வளோ பச்சை மிளகாய் 2 முட்டை போட போகிறேன். இவ்வளோ பச்சை மிளகாய் எனக்கு காரம் பிடிக்காது, அவ்வளோதான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த பச்சை மிளகாய் இதையும் உப்பையும் போட்டு நல்லா அந்த ஆனியன்லேருந்து தண்ணி வர மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி ஆனியன்லேருந்து தண்ணி வரணும். அது நீங்கள் இது சால்ட் போட்டாலே அப்படியே வந்துடும். நீங்கள் எப்படி வேணாலும் வெங்காயத்தை வெட்டிக்கலாம், கட்டர் போட்டு கூட வெட்டிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 முட்டைக்கு தேவையான அளவு பெப்பரு, அடுத்து கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணலாம். என்கிட்ட எக் மசாலா இருக்குது, அது யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்மெல்லு வராமல் இருக்க ஆட் பண்ணிவிட்டு 2 முட்டையும் உடச்சி ஊற்றலாம். நல்லா நுர வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன்வாய் நீங்கள் வந்து இங்கே பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணணும், அதுலேருந்து புகை வரணும். அப்போ தான் அந்த நல்ல ஆம்லேட் வந்து வரும். இப்போ பாருங்கள், அந்த கல்லுலேருந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஏறணும். அடித்து வச்சுருக்கதை அப்படியே ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்போது கொஞ்சம் நல்ல பபிள்ஸ் மாதிரி வர்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். நல்ல பபிள்ஸ் மாதிரி வர்ற மாதிரி இருக்கும்போது இதை அடைச்சி வச்சுட்டு சீக்ரெட் என்னென்னா இந்த கேப் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 2 மினிட்ஸ். மறந்துட்டு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நல்லா பாத்திரத்தை நல்லா தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ண வச்சுருந்தேன், அது சொல்லலை. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா இதை திருப்பி இப்படி போட்டுருங்க. நீங்கள் ஷேப்பில் மாறினால பார்க்காதீங்க. இப்படி போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க அகெயின். இப்போ பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியாக நல்ல ஆம்லேட் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சு மூடி வைக்கணும். பாருங்கள்.